நண்பர்கள் தேவையா? ஃப்ரெண்ட போல யாரும் மச்சான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இல்லையா? ஸோ, அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி, இப்போ இந்த காலத்துல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எவ்ளோ வேல்யூ இருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி பயன்படுத்துறாங்க? அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதுக்கான வேல்யூ என்ன? அப்படின்றது எனக்கு ஒரு கியூரியஸான ஒரு கொஸ்டினா இருக்கு. ஏன்னா, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரு பேச்சளவுல மட்டும் தான் இருக்கு. ஒரு வியாபார ரீதியா, இல்ல ஒரு குடுக்கல், வாங்கல் விஷயமா, அ அந்த மாதிரியான ஒரு மேலோட்டமான ஃப்ரெண்ட்ஷிப்ப தான் இப்பலாம் நெறைய பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இருக்காங்க. சில பேரு ரொம்ப லாயலா, ரொம்ப நேர்மையா, ட்ரூவா இருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஓடி போய் பார்க்கறது, செய்றது, அந்த மாதிரியான நட்புகளையும் இப்ப நம்ம பார்க்க முடியுது. நீங்க எப்படிப்பட்ட நட்பு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு எந்த மாதிரியான நண்பர்கள் இருக்காங்க உங்கள சுத்தி? அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க மத்தவங்ககிட்ட எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க? அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க, அப்பா, அம்மாவுக்கு பிறகு நண்பன் தான் வந்துட்டு உனக்கு எல்லாமே. உன் நண்பன பத்தி சொல்லு, நான் உன்ன பத்தி சொல்றேன். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நான் உன்ன பத்தி சொல்றேன். அப்படின்ற மாதிரிலாம் நெறைய பழமொழிகள் அப்போ இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த அளவு நட்புக்கு வந்துட்டு அ நெறைய முக்கியத்துவம் குடுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட நட்ப இந்த காலத்துல பார்க்க முடியுதான்னு தெரியல. இருக்குது. இருந்தாலும் ரொம்ப ரேரா இருக்குது. நீங்க எந்த மாதிரி இருக்கீங்க மத்தவங்க கூட? ஒரு நண்பனா அந்த இடத்துல உங்கள வச்சு பாருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு ஆபத்து நேரத்துல அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டிவா, ஒரு கஷ்ட நேரத்துல அவங்களுக்கு பக்கபலமா, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுற நேரத்துல ஒரு நல்ல வழிகாட்டியா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா, நல்ல டீச்சரா, இந்த மாதிரி எல்லா விதமாவும் நீங்க இருக்கீங்களா? அப்படி இருக்கீங்க அப்படின்னா, உண்மையிலுமே யூ ஆர் சோ கிரேட். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா, யூ ஆர் சோ லக்கி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அத லைஃப்ல என்னைக்குமே மிஸ் பண்ணிறாதீங்க. தொடர்ந்து அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி இருக்கிற நட்புகள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அத படிக்கும்போது 4 பேருக்கு ஒரு கியூரியஸ் இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆஹா! நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு நட்பு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. அது வந்துட்டு மத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். உங்களுடைய நட்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.